கதையின் தலைப்பு தன்னலத்தை விட கருணை மேலானது. ஒவ்வொரு காலையிலும் ராகவ் என்ற இளம் ஓட்டப்பந்தய வீரர் தனது உடற்தகுதியை மேம்படுத்த அமைதியான வனப்பாதையில் ஓடினான். ஒருநாள் முள்கொடியில் கால் சிக்கி தவித்த ஒரு சிறிய முயல் நொண்டி நொண்டி பாதையோரம் போவதை அவன் கண்டான். ராகவ் தயங்கினான், தனது நேரம் குறித்து கவலைப்பட்டான். ஆனால் முயலின் வலி நிறைந்த கீச்சொலி அவனை உடனடியாக கீழே மண்டியிட வைத்தது. அவன் மெதுவாக முட்களை அகற்றி முயலை குளிர்ச்சியான நிழலான இடத்திற்கு கொண்டு சென்றான். தனது டீ-ஷர்ட் ஸ்லீவிலிருந்து ஒரு துண்டு கிழித்து காயமடைந்த காலை கவனமாக கட்டினான். முயல் அசையாமல் அவனை முழுமையாக நம்பியிருந்தது. ராகவ் முயல் அமைதியாகும் வரை அங்கேயே இருந்தான். அவன் மீண்டும் ஓட ஆரம்பித்தபோது சூரியன் ஏற்கனவே உயரத்தில் இருந்தது. அவனது வழக்கமான நடைமுறை முற்றிலும் சீர்குலைந்தது. மறுநாள் காலையில் அவன் அந்த சிறிய முயலைப் பற்றி யோசித்துக் கொண்டே பாதைக்கு திரும்பினான். அவன் மகிழ்ச்சியடையும் விதமாக அந்த முயல் குணமடைந்த காலுடன் அவனை நோக்கி மகிழ்ச்சியுடன் துள்ளிக் குதித்தது. அவனுக்கு மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் செய்வது போல. ராகவ் புன்னகைத்தான். சில இடைநிறுத்தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகின்றன என்பதை உணர்ந்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு உதவுவது இன்று உங்களை மெதுவாக்கும், ஆனால் நாளை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும்.